கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பெயர் கலாவதி. நாங்கள் கொரமண்டல் பகுதியில் இருக்கிற சவுத் டாங்லாக்ல நாங்கள் வசித்து வருகிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சவுத் டாங்லாக்ல. வீட் நம்பர் 160 161 அந்த 2 வீட்டில் தான் பிறந்து நாங்கள் வளர்ந்தோம். நாங்கள் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய தகப்பனார் பெயர் சின்னப்பன், என்னுடைய தாயார் பெயர் கெங்கம்மாள். திருமணத்திற்கென்று அவங்க பெயர் ஆண்டாள் என்று வைத்தாங்க. எங்கள் அப்பா நாங்கள் 7 பேர் உடன் பிறந்தவர்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளாக நாங்கள் பிறந்தோம். எனக்கு 3 அண்ணன்மாரும் ஒரு அக்காவும் 2 தம்பிகள் எங்களோடு பிறந்து நாங்கள் பயங்கரமான இந்து குடும்பத்தில் நாங்கள் பிறந்து எங்கள் குலதெய்வமே காளியாக இருந்து எங்கள் அப்பா எல்லாம் பம்பை உடுக்க அடிக்கிற குடும்பத்தில் பிறந்து இந்த ஆடி மாதம் எல்லாம் வந்தாக்கா பயங்கரமான அந்த காலத்துல எல்லாம் எங்கள் அப்பா பம்பை அடித்து எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா எல்லாம் அந்த காலத்தில் பேரும் புகழமாக வாழ்ந்து விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்து குலதெய்வம் காளி என்று வணங்கி கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது எங்கள் அப்பா மைனிங்கில் வேலை செஞ்சுன்னு இருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு பக்தியாக வாழ்ந்து கொண்டு வரும்போது எங்கள் அப்பா 1964 வருடத்தில் கெணியில தலைமையில கல்லி விழுந்து எங்கள் அப்பா ஜென்னி ஏறி இறந்து விட்டாங்க. எங்கள் அம்மா 7 பிள்ளைகளை வைத்து படாத பாடுகள் பட்டு எங்களை கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவோட பிறந்த தங்கை எங்கள் சித்தி எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி அதிகமாக எங்களை கஷ்டப்பட்டு எங்களை சேர்த்து வளர்த்தார்கள். அப்படி வளர்ந்து கொண்டே வரும்போது எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயாருக்கு ஒன்றுமே தெரியாது, உலகமே தெரியாது, எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளியில இந்த 7 பிள்ளைகளை வைத்து எப்படி கஷ்டப்பட்டு வாழ்வாங்கன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கூடாரத்தில் இருக்கிற பாத்திரங்கள் என்னென்ன இருக்குதோ நிலங்கள், எங்க அப்பாவுடைய சொத்து எங்க அம்மாவுடைய சொத்து எல்லாம் விற்று எங்க 7 பேரை வளர்க்க எங்களுடைய ஆயா, என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மா பிரயாசப்பட்டு எங்களை அதிகமாக வளர்த்தார்கள். 5ஆம் வகுப்பு சென்ட் செபஸ்டியார் ஸ்கூல்ல நான் போயிட்டு சேர்ந்தேன். இந்த இந்து சமுதாயத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்து சாமியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 5ஆம் வகுப்பு சென்ட் செபஸ்டியார் ஸ்கூல்ல கொரமண்டல்ல இருக்கிற அந்தனியார் சர்ச்சில் ஸ்கூல்ல போயிட்டு நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு எனக்கு ஃபெய்த் எல்லாம் மாதா, அந்தோனியாரு, குழந்தை இயேசு, தங்கத்தாயி அந்த மாதிரியான ஒரு ஃபெய்த் எனக்குள்ள விசுவாசம் அதுல நான் வளர்ந்தேன். நான் அந்த விசுவாசத்துல அந்த பக்தியில நான் வளர்ந்தேன். இந்து சாமி பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நான் பக்தியில வளர்ந்து கொண்டு வருகிறதான வெளியில என் வாலிப வயசு ஒரு 19-20 வயது இருக்கும். என் தாயார் ரொம்ப அதிகமான சிக்காயிட்டாங்க. அப்போ டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா ரொம்ப ஒடுங்கி கட்டிலுக்கு கிடையா படுத்து கொண்டிருக்கிறதான வெளியில ஒரு வாரம் இருக்கும். அப்போ பப்ளிக் டாய்லெட்டு தான். அப்போ நான் டாய்லெட்டுக்கு போனேன். நான் போகும்போது எங்க வட்டாரத்துல ஒரு அக்கா இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பேரு சீதாம்மா. அவங்க அந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க, நான் இந்த லாஸ்ட்ல இருந்தேன். அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா நீ ரொம்ப பக்தியா இருக்கிறியாமே, நீ எங்க சர்ச்சுக்கு வாமா, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு பெந்தகோஸ்து பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கள நான் கேலி பரியாசம் பண்ணி அவங்களெல்லாம் நான் கல்லெடுத்து அடிப்பேன். நான் கர்த்தருக்கு சோத்திரம், காப்பி ரொட்டிக்கு ஆத்திரம் சாப்பிட்டு ஓசியில வந்ததெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் கேலி பரியாசம் பண்ணுவேன். ஏன் சொன்னா நான் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருந்தேன். நல்லா சினிமா, நல்லா ஆடம்பரம், நல்லா பூவு, நல்லா மைய, இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். ஒரு சாமியை கொண்டா கூட இதுதான் வாழ்க்கைன்னு என்பதுதான் நான் நினைச்சேன். நான் அப்போ எனக்கு வாலிபத்திலேயே எங்க சித்தப்பா ஆர்சியா இருந்தாரு. என்னுடைய வாஞ்சை என்னன்னா நம்ம சிஸ்டரா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் எங்க சித்தப்பா கிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கப்பா, நான் சிஸ்டரா போயிடுறேன். சரிம்மா, நான் ஃபாதர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார கேப்ல தான் இந்த அக்கா என்னோட பேசினாங்க. அப்ப நான் அவங்களை சரியா நான் திட்டேன். என்ன உங்க சர்ச்சுக்கு கூப்பிடுற, உங்களை மாதிரி எல்லாம் நான் முண்டைச்சி மாதிரி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கணுமா? நான் அப்படியெல்லாம் வர மாட்டேன். இன்னொரு முறை என்ன அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்காதே. நான் சிஸ்டரா போறேன், எங்க சித்தப்பா என்னை சிஸ்டரா சேர்க்க போறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமா பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அவங்க மேல எனக்கு அதிகமான கோபமா இருந்தது. இப்போ ஒரு நாள் எங்க அம்மா படுத்து கொண்டிருக்கும் போது என்னை அழைத்தாங்க என் தாயார். அம்மா அங்க வாமா கலா அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மானா,
அம்மா எனக்கு உடம்பே எனக்கு ஒன்றும் முடியல, நீ போயிட்டு அந்த 4வது தெருவில் சீத்தாம்மா இருக்கிறாங்களே அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வா. கூப்பிட்டுட்டு வந்து அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நான் நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரே கலக்கமானது. போன வாரம் தான் அவங்கள நம்ம ஒரு திட்டிட்டுமே, இப்போ போயிட்டு அம்மா அவங்களே கூப்பிட சொல்றாங்களேன்னு. அப்போ எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ நான் போய் கூப்பிட மாட்டேம்மா, நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், அந்த தெருவுக்கெல்லாம் இல்லைம்மா, அவங்க வந்து ஜெபம் பண்ணா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னாங்க. சரி அம்மா ஆச்சே கேட்குறாங்களேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கிட்ட எப்படி போகிறதுன்னு நான் கூனி குறுகி வெக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கிட்ட நான் போனேன். போனால் அவங்க அரிசி நோம்பின்னு இருந்தாங்க. அந்த அக்காவை நான் பார்த்து வாமா அக்கான்னு சொன்னேன். நான் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது அவங்க வீட்டு வாசலில் காலேஜ் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு. வாமா உள்ள அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா நாங்க, எங்கள் அம்மா அதிகமான சிக்கா இருக்கிறாங்கக்கா, உங்களை கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, வாங்கக்கா அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க என்ன ஒரு மேலேருந்து கீழே வரல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. ஏன் அவங்க இப்படி பார்க்குறாங்களே, அம்மா அப்படி அடிச்சிட்டாங்களேன்னு நின்றுனே இருந்தேன். அப்போ அவங்க மருமக ஆர்சியிலேருந்து ரசிக்கப்பட்டு ஹென்ரி பாஸ்டர் 6th கிராஸில் அவங்க வீடு இருக்குது, அவங்க டேங்க் பிளாக்ல இருந்து அங்கே போயிட்டாங்க. இடி ஹாஸ்பிட்டல் எதிரில் அவர் சர்ச்சு வச்சு நடத்துகிறாரு. அந்த அண்ணா இருந்தார். அண்ணனை கூப்பிட்டுன்னு போமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த அண்ணாவை கூப்பிட்டேன். நான் வாங்கண்ணா எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வந்து ஜோம் பண்ணுங்கன்னு. ஒரு வீட்டில் வந்து இந்து படமெல்லாம் இருக்கும், எங்கள் சித்தப்பா இருக்கிற வீட்டில் வந்து ரொமன் கத்தலிக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து படம் இருக்கும். நான் எப்போதும் எங்கள் சித்தப்பா கூடவே தான் நான் இருந்துருவேன். அப்படி இருக்கிறதான வேண்டியில அவர் வந்தார். வந்துட்டு ஆண்டவரை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லி நின்றார். அப்போ எனக்கு சினிமா என்ற உயிர். சிவாஜி படம், இந்த பழைய படம்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப, நான் நிறைய பார்க்குவேன். எங்கள் சின்னம்மா கூட போகுவேன் நான், வேறு யாரு கூட இல்லை. அப்போ போகும்போது பஷப் போனோன்னு ரெடியாக ஆகிறோம். எங்கள் அம்மா சிக்கா இருந்தால் கூட இவர் இவ்வளோ நேரம் பேசின்னுக்கிறாருன்னு சொன்னாலே சரி அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் அமைதியாக இருந்துட்டேன். அமைதியாக இருக்கும்போது அவர் சத்தியத்தெல்லாம் சொல்லும் போது அந்த சத்தியமெல்லாம் என்னை தொட்டது. என் தாயாருக்கு அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு 2 கொஸ்டின் எழும்பினது என் மனசுக்குள்ளே. அப்போ நான் ஜெபம்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த பாஸ்டர் அந்த அண்ணாவோட நான் பேசினேன். பேசும்போது நான் உங்களை 2 கொஸ்டின் கேட்குறேன்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கேட்குற, கேளுமா, நான் சொல்கிறேன் உனக்கு பதில் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏங்கன்னா ஆர்சி சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, பெந்தகோஸ்ட் சர்ச்சில் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதா, ஏன் அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் சர்ச்சில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவர் வேத வசனத்தோடு எனக்கு ஆதாரத்தோடு என்னோடு பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தை கொண்டு அவர் என்னோடு பேசினார். எப்படின்னு சொன்னால், ராக்காலத்திலே 100க்கு அதிபதியாக நிக்கதோமு ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி தேவன் உன்னிடத்துல இல்லாவிட்டா நீங்கள் இப்பேற்பட்ட அற்புதத்தை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்துல பேசும்போது அவன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம வேறு பதில் சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த நிக்கதோமுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த சரித்திரத்தை, அந்த ஓமையை எனக்கு எடுத்து சொன்னார் அவரு. அப்போ அந்த நிக்கதோமு இயேசுவிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நான் முதிர் வயதா இருக்கும்போது என் தாயின் வயிற்றில போயிட்டு மறுபடியும் நான் பிறப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு புரியல. அப்போ ஒரு விளக்கமா எனக்கு சொன்னார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமா கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்து, அவர் கல்வாரி சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் வெற்றி சிறந்தாரு. அது போலத்தான் ஜலத்தினால நம்ம பிறக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தாரு. அதே போல நம்ம அநேக பாவத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம பாவிகள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும்னா நம்முடைய ஆத்துமலை சொந்த ரட்சகராய ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துல வர முடியாது என்ற வசனத்தின்படி அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்திலே நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு எப்படியாக
பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தாரோ, அதே போல நாம கூட ஜலத்தினாலே நம்முடைய பாவத்தை எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி நீதிக்கு எழுந்தாரோ, அது போல நம்ம ஜலத்தினால பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நீதிக்கு நம்ம எழுந்திருக்கணும். இதுதான் வேத வசனத்தின்படி, இது கட்டளைமா, இப்படித்தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வேதத்தை வாசிக்கிறதுனால அதை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். அப்ப வேதத்துல இருந்து தானே எடுத்து சொல்றாரு, அப்ப இதுதான் கரெக்டான ஞானஸ்தானம் என்று நான் மனதுல வச்சுக்கிட்டேன். அப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்டேன். ஏன் சொன்னா, நான் வாலிப வயதா இருக்கிறபடியால எனக்கு நல்லா பூவு, நல்லா மஞ்சள், நல்லா மையி, நல்லா இடிமுடி வச்சு, நல்லா தலை நிறைய கனகாமரம் மல்லிப்பூ வச்சு, கை நிறைய வளையல் போட்டு நான் எங்க குடும்பத்துல நான் வாழ்ந்தபடியால அதெல்லாம் விட்டுட்டு ஒயிட் சாரி கட்டிட்டு எல்லாத்தையும் எழுந்துடுறாங்களே, ஏன் அப்படியெல்லாம் நகை போடக்கூடாது, ஏன் அப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்குதா, நான் அப்படி பைபிள்ல இருக்குதா, அதெல்லாம் விட்டுறணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்லலம்மா. ஆனாலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 3 பேதுருல சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரியானவள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து எல்லா வஸ்திரத்தெல்லாம் உடுத்தி, இவைகள் எல்லாம் புறமான அலங்கரிப்பு. அந்த ஆண்டவருக்குள்ள மறைந்திருக்கிற அமைதலான குணமே ஆண்டுடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதையெல்லாம் ஆண்டு பிரியமில்லாதது. ஆண்டவருக்குள்ள குணமோ அமைதலும் தான் ஆண்டுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறது என்று வேதத்தை எடுத்து அந்த 3ஆம் அதிகாரம் பேதுருல எடுத்து அவர் எனக்கு சொன்னார். அப்ப நான் அதிகமா நான் ஏற்றுக்கொண்டேன். நான் கரெக்டா வேதத்துல சொல்லுதே. அப்ப அவர் கரெக்டா சொன்னார், பாருமா, நம்மளுக்கு காதுக்கு 2 சந்து வச்சுக்கிறாரு, மூக்குக்கு சந்து வச்சுக்கிறாரு, தொண்டைக்கு நமக்கு சந்து வச்சுக்கிறாரு. எங்கெங்க சந்து வைக்கணுமோ, எப்படியெல்லாம் உருவாக்கணுமோ அப்படி நம்மளோட பிடி மண்ணி எடுத்து மண்ணினால நம்மளை உருவாக்கி, அவர் நாசியிலிருந்து சுவாசத்தை ஊதி நமக்கு ஊதும் பொழுது நம்ம ஜீவாத்மாவானோம். அப்ப அவருக்கு தெரியுமே, நம்ம மூக்குத்தி போட்டுக்கணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு மூக்குல ஹோல்ஸ் வேணும், கம்மல் போட்டுக்கணும்னா காதுல ஹோல்ஸ் வேணும், அப்படியெல்லாம் அவர் உருவாக்கிக்குவாரு. இதென்ன புறம்பான அலங்கரிப்புமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்கிற குணமே அவருக்கு பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறதுன்னு இந்த 2 வசனத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். அப்ப என் தாயாருக்கு அவங்க ஜாம் பண்ணிட்டு போன உடனே நான் அந்த பஷு சினிமாக்கு போறதெல்லாம் நான் மறந்துட்டேன். எனக்கு ஆண்டுக்குள்ள வாஞ்சை வந்தது. அப்பொழுது நான் தினமா எங்க அம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது, அவங்க படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க, எழுந்து நடக்க முடியாது. அந்த நிலைமையில இருக்கிற என் தாயாருக்கு அவங்க அதிகமாக ஒவ்வொரு நாளும் என் தாயாருக்கு ஜெபம் பண்ணும்போது, ஒரு மாதத்துக்குள்ளே என்னுடைய தாயார், விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்த தாயார் இயேசுவை நம்பினார்கள். நம்பினபடியால அவர்கள் ஜெபம் பண்ணும்போது என் தாயாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல பலத்தை கொடுத்தார். மேனியும் புஷ்டியுமா என்னுடைய தாயார் ஆனாங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியாதவங்களுக்கு தவளை தண்ணி தூக்க ஆரம்பிச்சாங்க, மூட்டையா துணி துவைக்க ஆரம்பிச்சாங்க, வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நன்றாக ஓட ஆட என் தாயாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சுகத்தை கொடுத்தார். நானமாக ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கூடாரத்துக்கு நான் போயிடுவேன். எங்க வீட்டிலிருந்து 3ஆவது தெரு தான். மாலை வேளையில நான் அவங்களோட போயிட்டு, அவங்களுக்கு 2 பெண்ணு, ஜமுனா, ஜோதியின் 2 பெண்ணு தான். அவங்களும் பயங்கர இந்து குடும்பத்துல இருந்தவங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களோடு நான் இணைந்து அவங்க கிட்ட எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேத வசனம் வாசிக்கணும், எப்படி ஆண்டவர் பேசுறாரு, அவங்க கிட்ட நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில என்னை வளர்த்தாங்க. அவங்க வளர்ந்து கொண்டே இருக்கும்போது எங்க அம்மா, எனக்கு ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை வந்தது. இவங்க எல்லாம் நல்லா ஆலயத்துக்கு போறாங்களே, நான் சொந்த ரட்சகரை இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சு வந்தது. நான் அந்த சீதாம்மா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், அவங்க எப்படி ஜெபிக்கணும், எப்படி பாடணும், எப்படி ஆண்டவர் பேசுவாரு, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் அப்படியே ஜெபிச்சேன். அப்படியே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான வெளியிலே ஒரு நாளிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எடுக்க வந்தார். எப்படி என்று பார்க்கும் பொழுது,
ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த பெரிய மழை ஒன்று வருகிறது. நாங்க இருக்கிறதான இடத்துல பெரிய ஏரி ஒன்று, அது பிரிட்ஜுக்குள்ள தண்ணி போகும். அப்ப நான் எங்க வீட்டு எதிரில் 2 சகோதரிங்க இருப்பாங்க. நாங்க 3 பேர் அந்த சொப்பனத்திலே நாங்க ரயில் ரோட்டு மேல போகும்போது மழை தண்ணி வெள்ளம் வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட போகும்போது அவங்க 2 பேரும் அதுல அடிச்சுன்னு போயிடுறாங்க. நான் வந்து அப்படியே நின்றுடுறேன். நின்ன உடனே அவங்க அடிச்சுட்டு போயிட்ட உடனே அப்படியே கத்துறேன் நானு. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அடிச்சுன்னு போயிட்டாங்களே, யாருன்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ரயில் ரோட்டு மூலியே அப்படி கத்தி கொண்டு அந்த டவுன்ல நான் இறங்கி அந்த ஏரிக்கு நான் போறேன். நான் அங்க போக 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 யாருமே அவங்கள வந்து காப்பாத்தல. அந்த அழுக்கான தண்ணியில அவங்க 2 பேரும் அடிச்சுன்னு போயிட்டாங்க. அடிச்சுன்னு போயிட்ட உடனே அந்த ஏரியில வந்து நான் நடந்து கொண்டு கத்தினே போகும்போது அது ஒரு நிலமாக காணப்படுகிறது, ஒரு பயிர் வைக்கிற நிலமாக. அது பாத்தி கட்டி பயிர் வைக்கிற நிலம். அந்த நிலத்தின் சென்டர்ல ஒரு கிணறு இருக்கு, அது ஆழை இல்லை, அதுக்குள்ள ஒரு பெரிய குண்டு கல் இருக்கு. நான் நடந்து போயினே அந்த பசங்களை காப்பாத்த யாரும் இல்லையே என்று கத்தி கொண்டே போயிட்டு டயர்டா அந்த கிணத்து உள்ள நான் இறங்கிடுறேன். பார்த்தா அதுல சுத்தமான ஜலம் இருக்குது, சுத்தமான தண்ணீர் இருக்குது, எனக்கு பாத வரலும் வருது. நான் டயர்டாயிட்டு அந்த பெண்ணுங்க அடிச்சுட்டு போயிட்டாங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு கத்தி அந்த கல்லு மேல அப்படியே என் நெஞ்சு கவுத்துன்னு அப்படியே நான் படுத்துன்னு அழுது கொண்டு இருக்கிறேன். யாரும் காப்பாத்தில, எங்க அடிச்சுன்னு போயிட்டாங்களோன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு ஐயா வராரு. அவர் என்ன செய்றாரு, ஒரு ஆடை கையில பிடிச்சுக்கொண்டு அங்க கட்டுறதுக்கு அந்த நிலத்துக்கிட்ட அந்த கிணத்தாண்ட வரும்போது நான் எழுந்து அப்படியே கத்துறேன், ஐயா வந்துட்டீங்களா, இந்த மாதிரியா என் 2 ஃப்ரெண்டுங்க அந்த அந்த மழை தண்ணியில அடிச்சுன்னு போயிட்டாங்க ஐயா, அவங்களை யாருமே காப்பாத்துறதுக்கு இல்லை, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல ஐயா, நான் மாத்திரம் இங்க வந்துட்டு இருக்கிறேன், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையா, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு காப்பாத்தி கொடுங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அழும்போது அந்த ஆட்டை அவர் கட்டிட்டு நேரா அந்த கிணத்துக்குள்ள என்கிட்ட வராரு. வந்து எனக்கு எழுந்துக்கவே முடியல. என் 2 ஷோல்டர் கையை பிடிச்சி அவர் என்னை தூக்கி விடுறாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், ஐயா நான் இது கொஞ்சம் தண்ணி நான் எழுந்திருப்பேன் ஐயா, என்ன தூக்கி விடாதீங்க, என் ஃப்ரெண்டுங்க அடிச்சு கொண்டு போனாங்களே எங்க போனாங்க தெரியல, அவங்கள போயிட்டு காப்பாத்துங்க ஐயான் போது அவர் என்னான்றாரு, இல்ல மகளே, நான் அவங்கள காப்பாத்த வரல, நான் உன்னை காப்பாத்தத்தான் வந்தேன், உன்னை தூக்கி எடுக்கத்தான் வந்தேன்னு சொல்லி 2 ஷோல்டரை பிடித்து அந்த கிணத்துக்கு வெளியே வந்து என்னை விடுறாரு. விட்ட உடனே நான் அப்படியே நிமிர்ந்து நான் அவரை பார்க்கும்போது ஒரு அங்கி போட்டுன்னு அந்த அப்படியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முகத்தை நான் அப்படியே பார்த்து அப்படியே நெஞ்சில கை வச்சுக்கின்னு நான் அழுவுறேன், ஏசப்பா நீங்களா ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்க வந்தீங்கன்னா, ஆமாம்மா நான் அவங்கள தூக்க வரல, நான் உன்னைத்தான் நான் தூக்கி எடுக்க வந்தேம்மா அப்படின்னு நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சு 2 கன்னத்திலையும் முத்தம் கொடுத்து நான் சேர்த்து நான் அணைத்து கொள்ளுகிற ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். கண்ட பிறகு இன்னும் எனக்கு ஆண்டருக்குள்ளே எனக்கு அதிகமான விசுவாசமும் ஒரு அன்பும் ஒரு ஆண்டவரே தம் விஞ்ஞான தெய்வம் என்ற ஒரு ஆழத்துக்குள்ள போக நான் ஆரம்பித்து அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த சொப்பனத்தை சொல்லும் போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறாருமா, உன்னை தூக்கி எடுத்துட்டாரு, இனியும் உன்னை கைவிட மாட்டாருன்னு வந்து அவங்க அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா ஜபத்துக்கு தான் எங்க அண்ணா அங்க அனுப்புவாங்க. எங்க அண்ணா அனுப்புவோம், ஒரு அண்ணா விநாயகமூர்த்தி, இன்னொரு அண்ணா மிலிட்ரியில இருந்துச்சு. அப்போ நான் போயிட்டு அவங்க கிட்ட அழுத, நானுமா சர்ச்சுக்கு வரணும். அப்போ எனக்கு 20 வயசு. எனக்கு நானுமா சர்ச்சுக்கு வரணும்க்கா, எனக்கு ஆசையா இருக்குது, எங்க அண்ணா கிட்ட வந்து கேளுன்னு சொன்னேன். நான் சரி வாமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுக்குன்னு வந்தாங்க. எங்க அண்ணா கிட்ட வந்து கேட்டாங்கப்பா, கலாவா சர்ச்சுக்கு அனுப்புப்பா, சர்ச்சுக்கு வரட்டும் ஆசைப்படுதுன்னு. சரிக்கா கூப்பிட்டுன்னு போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவங்க போயிட்ட பிறகு எங்க அண்ணா என்னை ஒரே திட்டு, ஏதோ போட்டோம் அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிச்சே, அவங்க வீட்டுக்கு நீ ஜபத்துக்கு போற வந்து கொண்டு இருக்கிறேன்னு நான் பார்த்தா ஆலயத்துக்கு போறேன்னு சொல்ற, ஆலயத்துக்கு போனேன் நான் அப்படியே வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிடுச்சு எங்க அண்ணன். மறுபடியும் நான் அந்த அக்கா கிட்ட ஓடினேன். நான் அக்கா எங்க அண்ணா நீங்க வந்துட்ட பிறகு என்னை இப்படியெல்லாம் திட்டுது, என்னை வீட்டை விட்டு துரத்திடுமா, எங்க அண்ணா சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, வாங்கக்கா இன்னொரு வாட்டி பேசணும்னு மறுபடியுமே அவங்க வந்தாங்க. அங்க வந்து நியாயமா எடுத்து பேசினாங்கப்பா,
ஒரு வாலிப பெண்ணை 6 மணிக்கு பஷோக்கு அனுப்புறப்பா, 10 மணிக்கு வீட்டுக்கு வருது. செகண்ட் ஷிஃப்ட் நைட் 10 மணிக்கு போனா நைட் 2 மணி 2:30 மணிக்கு வருதுப்பா. அது அழிந்து போகக்கூடிய வழி. நான் மெய்யான வழிக்கு இட்டுன்னு போறேன்ப்பா, பரலோகத்துக்குரிய வழி. என்னை நம்பி அனுப்புப்பா, நான் பத்திரமா கொண்டு போய் பத்திரமா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா இடத்துல அந்த அக்கா எங்க அண்ணனை கேட்ட பிறகு எங்க அண்ணன் சரி அப்படின்னு சொல்லிச்சு. போயிட்ட பிறகு என்னை திட்டிச்சு எங்க அண்ணா. நான் வானான்னு சொன்னா நீ மறுபடியும் அவங்கள போய் கூட்டின்னு வர, நீ போ, நீ சர்ச்சுக்கு போயிட்டேன்னா மறுபடியும் வீட்டு வாசல்ல வரக்கூடாது. அப்போ எனக்கு கரெக்டா 20 வயசு. நீ போ, ஆனா போனா வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வரகட்டி கூட போட்டோம், நான் ஆண்டவரை ருசித்ததுனால சர்ச்சுக்கு போனா போதுன்னு சொல்லி நான் காலையில ரெடி ஆயிட்டு பிலதெல்பியா தான் அவங்க எல்லாம் போவாங்க. அப்பொழுது நான் பிலதெல்பியாவுக்கு போறதுக்கு 9:30க்கு ஆராதனை இருக்கும். 9 o'clock எல்லாம் அவங்க வீட்டுல ரெடி ஆயிட்டேன். நான் ரெடி ஆயிட்டு நான் போயிட்டேன். போன உடனே அவங்க என்னை கூட்டின்னு போனாங்க. எனக்கு ஆர்சியில தான் போயிட்டு பழக்கம். தொட்டு தொட்டு சிலையை கும்பிட்டு அங்க வச்சுருக்கிற கேண்டில் பூவெல்லாம் எடுத்து தலை நிறைய வச்சுக்கின்னு நல்லா சந்தோஷமா வந்து தான் எனக்கு பழக்கம். அப்போ நான் ரேஷன் ஆஃபீஸ் கிட்ட போன உடனே நான் அவங்கள கேட்டேன். நான் அக்கா சர்ச்சில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சர்ச்சில் வந்த உடனேம்மா முழங்கால் படிட்டு பாவரிக்கை பண்ணு, ஆண்டர்கிட்ட உன்னை ஒப்பு கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உன்னுடைய ஜபத்தை கேட்பாரு. அப்புறம் பாடல் ஆராதனை வரும், ஏசப்பா வருவாரு, நம்மளோடு பேசுவாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. ஏசப்பா வருவாரா, நம்மளோட பேசுவாரா, ஆலயத்துக்கு ஏசப்பா வருவாரா? ஆமா வருவாரு. எப்படி வருவாருன்னு சொன்னா, பாடல் ஆராதனை நடக்குமா, அப்புறம் காணிக்கை எடுப்பாங்கம்மா, அப்புறம் சங்கீதம் படிப்பாங்கம்மா, சோத்திர ஆராதனை நடக்குமா, ஊழியக்காரர் பைபிள்ல இருக்கிற வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்காரங்க பேசும்போது அது ஆண்டவர் பேசுற வார்த்தை. அப்ப நீ ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் வந்திருக்கிற ஆண்டவரே நீ என்னோட பேசின, ஏசப்பா உன்னோட பேசுவாரு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தது நான் அதை அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கின்னு முதல் போறதுனால நான் பின்னாடி நான் உட்காந்து முழங்கால் படிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபித்து, ஏசப்பா பாவிலும் பிரதான பாவியாகி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க பேசுகிற தெய்வமாமே, நான் வந்திருக்கிறேன்ப்பா, நீங்க என்னோடு பேசப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து அழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆராதனைகள் எல்லாம் முடிந்து லாஸ்டா நிக்கல்சன் ஐயா வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்க மேடையில வந்தாரு. வரும்போது நானுமா ஜெபித்தேன், ஏசப்பா வசனத்தை பேசும்போது நீங்க பேசுறதாமே, நீங்க என்னோட பேசப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை கொண்டு நிக்கல்சன் ஐயா அந்த வசனத்தை பேசினார். என்ன அது வசனம்னு சொன்னா, அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசினார். ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணி ஊழியக்காரர்களை எல்லாம் அனுப்பி ராஜாக்களையும் மந்திரிகளையும் அழைத்து கொண்டு வான்னு சொன்னா, அவங்க சாக்கு போக்கு சொல்லி நான் விருந்துக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், நான் வயலுக்கு போறேன் அந்த சாக்கு போக்கு சொல்லும் போது, அப்போ ஊழியர்கள் சொல்றாங்க, அவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி இப்படி போயிட்டாங்க போது, அப்பா அந்த எஜமா என்ன சொல்றாரு, தெருக்களிலும் சந்துக்களிலும் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும் போது, அப்ப அவங்க ஓடி போய் தெருக்களிலும் சந்துக்களில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் கொண்டு அந்த விருந்து சாலையை நிரப்பிட்டு அந்த எஜமான இடத்துல போயிட்டு அந்த வசனம் அப்படி சொல்லுது. நீங்க படிச்சு பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்க படிச்சு பாருங்க. அப்போ விருந்து சாலையெல்லாம் நிரம்பின பிறகு அந்த வேலைக்காரர் எஜமான இடத்துல போயிட்டு சொல்றாங்க, ஐயா விருந்து சாலை நிரப்பப்பட்டிருக்குது, பாருங்க என்பது அவர் பார்வையிட வரார். அவர் பார்வையிட பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அந்த விருந்து சாலையில அவன் அமர்ந்து இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்கு ஒரு பிறந்த நாளோ இல்லை ஒரு வேற எதனா ஒரு ஃபங்க்ஷனும் போனா கூட அதற்குரிய உடைய நம்ம உடுத்தி ஒரு சுத்தமாக நம்ம போறோம். அப்போ ஒரு ராஜாவுடைய கல்யாண விருந்து சாலைக்கு அதனுடைய ட்ரெஸ் இல்லாம அவன் உட்காந்துக்கிட்ட பார்த்த உடனே ராஜாக்கு கோபமாக அந்த ராஜா அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனுஷனை பார்த்து, சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் தரிக்காம நீ எப்படி இந்த விருந்து சாலைக்குள்ள வந்த, இவனை கையும் காலமாய் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரருக்கு அந்த எஜமான் கட்டளை இடுறார். அப்போ அதை கொண்டு அவர் பிரசங்கித்தார் நிக்கல்சன் ஐயா.
அப்ப அது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்ப நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்க பேசின வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லி நான் மனசுல நினைச்ச உடனே நிக்கல்சன் ஐயா என்னன்றாரு, இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரியலே என்று சொல்லுகிற மகளே, நான் உன்னோடு பேசுகிற தெய்வம், நான் உன்னோடு பேசுகிறேன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அப்ப விருந்து சாலை என்பது பரலோக ராஜ்யம், கல்யாண வஸ்திரம் என்பது ஞானஸ்தானம் எடுத்த பிறப்பு ரட்சிப்பின் வஸ்திரம். நீ இந்த விருந்த சாலையில போகணும்னு சொன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினாதான் உனக்கு பரலோக ராஜ்யம். பூலோகத்திலே நீ வாழும்போது சபையானது விருந்து சாலை, அன்றைக்கு ராபோஜனமாக இருந்தது. அப்போ கல்யாண சாலை என்பது, கல்யாண விருந்து சாலை என்பது பூலோகத்திலே சபை. அந்த விருந்து இன்றைக்கு மெய்யான மாம்சத்தையும் மெய்யான ரத்தத்தையும் பானம் பண்ணணும்னு சொன்னா நீ ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்து பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகி ஞானஸ்தானம் பெற்றாதான் இந்த பூலோகத்திலே இந்த விருந்து சாலையிலே நீ மெய்யான ஆண்டவருடைய மாம்சத்தையும் ஆண்டருடைய ரத்தத்தையும் நீ பானம் பண்ண முடியும், அவரை நினைவு கூற முடியும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்தே கல்யாண வஸ்திரத்தை குறித்த விளக்கமா நான் கேட்ட உடனே ஆண்டவர் என்னோட ஊழியக்கார மூலியமா பேசினார். உடனே நான் அழுதேன். நான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த சகோதரனை போல நான் தான் ஆண்டவரே வந்திருக்கிறேன், எனக்கு சீக்கிரமா அந்த கல்யாண வஸ்திரத்தை நான் தரிக்கணும்ப்பா. ஆண்டவரே இன்றைக்கே நான் சர்ச்சுக்கு வந்ததுக்கு எங்க அண்ணா என்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சே, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எனக்கு அந்த ஞானஸ்தானத்து மேலேயே எனக்கு வாஞ்சையும் தவனமாய் காணப்பட்டது. அப்போ ராபோஜனம் இருக்கிறதுனால அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா நீ போயிடு, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஃபைலர்ஸ்லேருந்து நான் நடந்து சந்தோஷமா ஆண்டவர் துதிச்சு வீட்டுக்கிட்ட வரும்போது எங்கள் அண்ணாவுடைய பயம் வந்தது எனக்கு. நம்ம அண்ணா வீட்டை விட்டு துரத்திடுறேன்னு சொல்லிச்சே, நம்ம எப்படி வீட்டுக்கிட்ட போகிறது? சரி விடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் 5 காயங்களை ஏற்று 1:39 அடிகளை பட்டு எனக்காக ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு சதையெல்லாம் பிழ்க்கப்பட்டு என்னை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாடுபட்டு ஜீவனை கொடுத்தாரே, அவருக்காக வீட்டை விட்டு தடுத்தினா கூட அவங்க வீட்டிலேயே நம்ம போய் சேர்ந்து ஆண்டுக்காக நம்ம ஊழியம் செய்ய போலான்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கின்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே நான் கூடாரத்துக்குள்ள நுழையும் போது எங்க அண்ணா வீட்டுல இருந்தது. ஆனா என்னை ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்து எங்க அண்ணா ஒண்ணுமே சொல்ல. அதுல இருந்து நான் ஆலயத்துக்கு போக நான் ஆரம்பித்தேன். ஆலயத்துக்கு போகும்போது 1983 வருஷத்திலிருந்து நான் 2 வருஷம் சும்மா போயிருந்தேன். அப்போ ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது நான் ஞானஸ்தானம் எடுக்க அநேக தடைகள். எங்க அம்மா சுகம் பெற்று எங்க அம்மாவே எனக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. இல்ல நான் சொல்ல, அம்மா ஆண்டவனுக்கு ஜீவனை கொடுத்தாரம்மா, வா சர்ச்சுக்கு, நான் ஆவரப்பட்ட சர்ச்சுக்கெல்லாம் நான் வீட்டிலேயே ஏசப்பா கும்பிட்டுக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எல்லாம் எடுக்க மாட்டேன், என் பிள்ளைகள்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் உன் கூட பரலோகம் வந்துடுவேன், என் பிள்ளைகள்லாம் நரகத்துல வேகும் போது நான் அப்படியெல்லாம் என் பிள்ளைகளை வேகிறத பார்க்க மாட்டேன், நான் உன் கூட எல்லாம் வரமாட்டேன், இப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மாவுக்கு எனக்கும் சரியான சண்டையும் வைராக்கியமா நான் ஆண்டுக்காக வாழ்ந்தேன் எங்க அம்மா கிட்ட. இன்னும் நானும் சொல்லி நான் 1980 சர்ச்சுக்கு போனேன். சொல்லி பார்த்தேன், ஞானஸ்தானம் என்னால எடுக்காம இருக்க முடியல. ஞானஸ்தானம் எடுக்காத முன்னே பரிசுத்த ஆவி பெற்றேன், ஞானஸ்தானம் எடுக்காத முன்னே அந்நிய பாஷை பெற்றேன், ஞானஸ்தானம் எடுக்காத முன்னே ஆண்டவர் சில வரங்களை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியாம நான் வீட்டுக்கு அந்த அண்ணா என்றிய பாஸ்டர் கிட்ட சொன்னேன், அண்ணா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போறேன், நான் வீட்டுக்கு தெரியாது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் தெரிஞ்சா பிரச்சனை, அதுக்கு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் ராபோஜனம் எடுக்கணும், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும், நான் ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கணும், நான் பரலோக ராஜ்யம் போகணும், ஆகினால எனக்கு ஞானஸ்தானம் வேணும் போது ஒரு சகோதரி மீட்டிங் புதன்கிழமையில நடக்கும். அப்பொழுது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு நான் கொண்டு போய் அங்கே பிலதெல்பியால மோரியா ஹாஸ்டல்ல நிக்கல்சன் இடத்துல நான் 1983 வருடம் 5ஆம் மாதம் 11ஆம் தேதி என் ஆண்டுக்காக ஒப்பு கொடுத்து நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழ ஞானஸ்தான பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினால என் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கும் எங்க அம்மா ரொம்ப எகன்ஸ்ட் ஆயிட்டு எங்க அண்ணாக்கெல்லாம் போட்டு கொடுக்கும்,
படிச்சுட்டு வேலைக்கு போன்னு சொன்னா இது வந்து ப்ரேயருக்குன்னு போதேன்னா எங்க அண்ணா என்னை திட்டும். நான் ஒரு பொருட்டாவே அதை நினைக்க மாட்டேன். நான் ரொம்ப உபத்திரவம் படுவேன், ரொம்ப அழுவேன், ரொம்ப உபத்திரவமா இருக்கும் கூடாரத்துல. ஆனாலும் அது எனக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. இங்கிருந்து நான் பிள்ளைதல்பாக்க அழுதுன்னு போவேன், அங்கிருந்து நான் களிப்பா வருவேன். துக்கமா போவேன். ஆண்டருடைய வசனத்தை பாடலெல்லாம் கேட்கும் போது நான் களிப்பா, நான் சந்தோஷமா நான் கூடாரத்துல வருவேன். எங்க அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் எங்க அம்மா கேட்கவே இல்லை. அப்பொழுது என்னுடைய தம்பி ரவி, அவன் வந்து மிலிட்ரியில சேர்ந்தான். சேரும்போது 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ வீட்டுக்கு வந்துக்கிறான். அப்போ சர்ச்சுக்கு போகும்போது என்னுடைய தம்பி நான் கூப்பிட்ட லீவில் வந்திருந்தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு. பா நீ சர்ச்சுக்கு வாப்பா என் கூட, என்னோட சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்து கொண்டு இருந்தா ஒரு மிலிட்ரிக்கும் போயிட்டான். போயிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. அது எப்படி சொல்றதுக்கே எனக்கு தெரியல. அப்போ எங்க அம்மாவோடு தான் எனக்கு ஒரே தர்க்கமா இருக்கும். 9 வருடம் எங்க அம்மா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவங்க வரவே இல்லை. அப்படி வராத நேரத்துல எங்க அம்மாக்கு எந்த வியாதி போனதோ அதுக்குள்ள 1986ஆம் ஆண்டு சபை பிரிக்கப்பட்டு நான் காவிரி நகர் பாஸ்டர் இமானுவேல் ஐயா சர்ச்சுக்கு நான் எங்க வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் போகும்போது என்னையும் அங்க கூட்டின்னு போயிட்டாங்க. நானும் அங்க போயிட்டேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க நான் ஊழியக்காரச்ச அபிஷேகம் பெற்று நான் அங்க வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்க அம்மாக்கு மறுபடியும் அந்த வியாதி வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. வைராக்கியமா நிற்பேன். எங்க அம்மா சுகம் பெற்று ஆண்டவரோடத்துல வரவே இல்லையன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க அம்மாக்கு அந்த வியாதி வந்திருக்கிறது. அப்ப எங்க அம்மா ஒப்பு கொடுத்தாங்கன்னா, ஏசப்பா மறுபடியும் அந்த வியாதி வந்து இருக்குதே ஆண்டவரே, நான் வந்து உனக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நானும் என் பொண்ணும் போற இடத்துல என் பிள்ளைகளும் வரணும், என் குடும்பம் எல்லாம் வரணும். நீ எங்க அம்மா பொருத்தனையோடு நான் ஒரு நாள் சொன்னாங்க, அம்மா நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்னு. எனக்கு ஒரே சந்தோஷம். பெம்மல் நகருக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு. அப்ப ஒரு கிணத்துல வந்து ஞானஸ்தானம் கொடுப்பார் பாஸ்டரு. அந்த இடத்துல சாட்சியோடு கொடுத்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப எங்க அம்மாவுடைய நேரம் வரும்போது அவங்க விளக்கமா சாட்சி கொடுக்கும்போது தான் எனக்கு எங்க அம்மாக்கு மறுபடியும் அந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப எங்க அம்மா பயங்கரமா சாட்சி கொடுத்தாங்க. மறுபடியும் எனக்கு வியாதி வந்தது. நான் ஒப்பு கொடுத்தேன். நானும் என் பொண்ணும் போற இடத்துக்கு என் பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே, அவங்களெல்லாம் ரட்சின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து மறுபடியுமா என்னை நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நானும் பரலோகத்துக்கு போனோம். நான் இந்த 9 வருஷ காலமா ஏசப்பாவையும் என் பொண்ணையும் நான் ஏமாத்தின்னு வந்தேன். இனியும் நான் ஏமாத்த மாட்டேன். என் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன்னு சொல்லி எங்க அம்மா முற்றிலுமாக அர்ப்பணித்து ஆண்டாள் கங்கம்மா என்ற பெயரை எடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தில் நகோமி என்ற பெயரோட அவங்க முழுக்க ஞானஸ்தானம் பெற்று சுகமா ஒன்ஸ் அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டாங்க, எந்த சினிமா பார்க்க மாட்டாங்க, பொடி போட மாட்டாங்க, வெத்தலை பாக்கு போட மாட்டாங்க. எங்க அப்பா இறந்த நாளிலிருந்து எங்க அம்மா அவ்வளோ குவைட்டா அந்த வட்டாரம் குடும்பங்களும் எங்க அம்மாவை அப்ப அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு அவ்வளோ பயம் பக்தியா குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மருமகனுக்கும் மைத்துனர்களுக்கும் எங்க அம்மா அடங்கி வாழ்ந்து மரியாதையோடு வாழ்ந்து வந்த காலத்திலே நான் எல்லாருக்கும் எங்க அண்ணாங்களுக்கெல்லாம் 2 குழந்தை 3 குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிச்சு திருமணமான பிறகு. அப்ப நான் சிறு பிள்ளைகள் எல்லாம் எங்க அண்ணனுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் ஆண்டரை பத்தி நான் சொல்லி நான் பாட்டெல்லாம் நான் பாடி கொண்டு அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு வந்ததான வெளியிலே என் தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பொழுது எங்க 3வது அண்ணனுடைய மனைவி, எங்க ஒரு அண்ணா பேரு விநாயகமூர்த்தி, ஒரு அண்ணா பேரு சுப்பிரமணி, டுவின்ஸ் அவங்க. அப்போ இந்த சுப்பிரமணிய அண்ணாவுடைய மனைவி ரத்னா, அவங்க வந்து பயங்கர இந்து குடும்பத்துல இருந்து தான் நாங்கள் ஆற்காட்டில் இருந்து கட்டின்னு வந்தோம் எங்க அண்ணாக்கு. அப்போ நான் என்னுடைய பாஸ்டருடைய தாயார் கூட நான் ஊழியத்துக்கு போவேன். அப்போ பெம்மல் நகர் எல்லாம் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். அப்போ ஒரு ராத்திரியில எனக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு கொய்யா மரத்துல ஒரு கெட்டியான ஒரு 100 காய் இருக்கிறது. அந்த காயிலே ஒரு கனி காணப்படுது. அப்ப அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. நான் கேட்குறேன், என்னம்மா இவ்வளவு கடினமான காயா இருக்குது, இவ்வளவு சின்ன மரத்துல ஒரு கனியே காணல. இல்லம்மா இதுல ஒரு கனி இருக்குது, அந்த கனி யாருதுன்னா அது உன்னுடையதுதான்,
நீதான் அதை பறிச்சு பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டுமா அந்த கனின்னு சொல்லும்போது, அவங்க காட்டும் போது அதுல ஒரு கனி பழுத்த கனியா இருக்குது. அவங்க அறுத்தி அங்கிட்ட கொடுத்துட்டு, இது வெளியே ஒரு சகோதரி உக்காந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட நீ காட்டக்கூடாது, பத்திரமா கொண்டு போய் நீ வீட்டுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியோடு நான் கூடாரத்துக்கு வந்து சேர்ந்து பொழுது விடைந்து நாங்க ஊழியத்துக்கு போகும்போது நான் பாஸ்டர் நம்மளுடைய அம்மா கிட்ட சொன்னேன், அம்மாவுடைய கனிய ஆசீர்வாதம் அம்மா கனியெல்லாம் சொல்லிட்டு. 2 நாள் கழிச்சு என்னுடைய அண்ணி வந்து என்னை கூப்பிடுச்சு, மா அங்க வாமா அப்படின்ச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு வர போறேன்னு தூக்கி பாரி போட்டுது. நான் படுற பாடே போதுமாகுது, நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னா என்ன கதை இது, எப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்குவேன், என்ன நீ அறிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னா. அப்பொழுது எங்க அண்ணி சொன்னாங்க, மா உன்னுடைய ஜபம், உன்னுடைய பாட்டு, நீ ஆலயத்துக்கு போவது, நீ ஜெபிப்பது, இதையெல்லாம் நான் பார்க்கும் போதுமா ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் என்று நான் அறிஞ்சு கொண்டமா நானு. ஆகினால நான் ஆண்டுக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டுக்கிறேன், நான் இனிய விக்கிரக ஆராதனைக்கு நான் போக மாட்டேம்மா, ஏசுதான் மெய்யான தெய்வம்னு நான் ருசித்துட்டு இருக்கிறேன், நீ என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டுன்னு போமா. நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டுன்னு போனா வீட்டுல அண்ணா எல்லாம் சும்மா விடுவாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்போ என்னுடைய பாஸ்டையா டேங் பிளாக்லயே இருந்தார். சரி கொஞ்ச நேரம் இரு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி நான் அவர் பாஸ்டர் கிட்ட சொன்ன அந்த அம்மாவை கூப்பிட்டுன்னு பண்ணும்போது கேட்டா அது நல்ல ஆர்டரை பத்தி சொல்லிச்சு. அப்போ ஓகே நான் சர்ச்சுக்கு வரமான்னு சொல்லி ஒரு சண்டே வந்துடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஒலிக்க வச்சுக்கின்னு நாங்கள் போயிட்டு ஞானஸ்தானத்துக்கு போகும்போது அந்த சொப்பனை அந்த கனி யாருன்னு சொன்னா எங்க அண்ணி தான். அப்போ நான் சாட்சி சொல்ல வச்சாரு, அதுக்கு சொல்றதுக்கே வரல. அப்ப சொன்னார் பாஸ்டர், எங்க பாஸ்டர் என்ன சொன்னாரு, அதுக்கு பதில் நீ சொல்லுமா கலான்னு சொல்லும்போது சரின்ட்டு நான் எழுந்து நிற்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரத்துல எப்படி கெட்டியான காயில ஒரு கனி இருக்கிறது, அந்த கனி இதுதான் சொன்னார் எனக்கு, அந்த சொப்பனத்தை நீ சொல்லி சாட்சி கொடுன்னு சொன்னார். உடனே எனக்கு தெளிவு வந்தது. அப்ப அந்த சொப்பனத்தை சொல்லி நான் சாட்சி கொடுத்தேன். ஆண்டவர் அந்த நல்ல கனியா ஆண்டவரை அந்த மகளை ரட்சித்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது எப்படி சமாளிச்சு ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தது. ஒவ்வொருவரை ஆண்டவர் என் தொட்டாரு. ஒரு 4 வருடம் கழிந்தது. ஆண்டவர் அதற்குள்ள என்னோட பேச ஆரம்பிச்சார். நான் எதை விட மாட்டேன்னு சொன்னனோ அதை தான் விட சொன்னார் ஆண்டவர். சினிமா விட மாட்டேன்னு சொன்னேன், அந்த சினிமா விட வச்சார். ஜெபிப்பேன் நான் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இதெல்லாம் எனக்கு விட முடியாதே, நீங்க தான்ப்பா விட வைக்கணும், அதெல்லாம் என்னை மறக்க வச்சார். நான் மூக்கு குத்தி 8 கல் மூக்குத்தி போட்டுன்னு இருப்பேன், அதை நான் கழட்டவே மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு சர்ச்சுக்கு கொண்டு போன அந்த சீத்தாம்மா விடும், பரவாயில்லம்மா நான் கருப்பு பொட்டு வைப்பேன், பொட்டு விட மாட்டேன், மூக்குத்தி விட மாட்டேன், அதனால நான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னேன். நான் நீ அப்படியே மூக்குத்தி போட்டுன்னு பொட்டு வச்சுக்கின்னு வாயம்மா, அவனு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அப்போ ஒரு நாள் சனிக்கிழமைனா பரிசுத்த ஆவி கூட்டம் நிறைஞ்சுன்னு இருக்கும். அப்போ வந்து பரிசுத்த ஆவியில நிறைவாங்க, எல்லாம் எழுந்து நின்று. அப்போ நான் எழுந்து ஆண்டுகிட்ட சொன்னேன், நம்மளே பாவி, நமக்கு எங்கிருந்து பரிசுத்த ஆவி நிரப்ப போறாரு, எல்லா ஆவியில நெறிஞ்சி நடனமாடி துதிப்பாங்களே, நம்ம ஓடி போயிட்டு ஒரு மூலையில நின்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூலையில போலான்னு நான் எழுந்து நிற்கும் போது ஆல்வின் ஐயா சொன்னார், ஒரு சகோதரி நினைக்கிறாங்கோ நான் பாவில பிரதான பாவி, என் பாவம் இருக்கிறதுனால எங்க என்னை பரிசுத்த ஆவியில நிரப்ப போறாரு, நான் எழுந்து போய் மூலையில நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்ற சகோதரியே, ஆண்டவர் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, இன்றைக்கு உன் ஆவினால நிரப்ப போறாரு, நீ நிக்கிற இடத்துலயே நில்லுன்னு சொன்னார் ஆண்டவர். அவர் மூலியமா பேசும்போது நான் டக்குன்னு நின்று, நம்ம தானே அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு அதே இடத்துல நான் நின்றுட்டு எனக்கு கண்ணீரோடு நான் ஆண்டுகிட்ட எழுந்து நின்று நான் ஆண்டுகிட்ட அழுது நான் செபிச்சு கொண்டிருக்கும் போது அப்போது ஒரு பாடல் பாடினாங்க பாஸ்டம்மா, ஐடாமா பாட்டு பாடினாங்க, நிக்கல்ஸ் ஐயாவுடைய பாஸ்டம்மா. என் நேசர் வெள்ளை போல சென்று, என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து, என் இன்ப மனதை மயக்கு ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமேனு எழுந்து நின்று டேமரின் அடிச்சு நான் 4வது வரிசையில இருக்கிறேன். அந்த அம்மா அந்த பாடலை பாடுனாங்க. அவங்க பாடும்போது செகண்ட் டைம் ஒரு அடி பாடிட்டு 2வது அடி பாடும்போது அந்த பாஸ்டர் அம்மா இடத்துல இருந்து ஒரு செண்டு ஒயிட் பூ வந்தது டெய்லி. அது ஃபர்ஸ்ட் வரிசை கடந்து 2வது வரிசையை கடந்து 3வது வரிசையை கடந்து என் மேல வந்து அது அமர்ந்தது. அமர்ந்த உடனே
என் சரீரமெல்லாம் புல்லரிச்சு ஆவியானவர் என்னை தொட்டு அன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். நிரப்பி நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனத்தோடு நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கும் போது எங்க வீட்டுல ஒரே போராட்டம் பண்ணுவாங்க. வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு நர்ஸ் வேலைக்கு போறதுக்கு தான் ஆசை. நர்ஸ் வேலைக்கு தான் போறதுக்கு ஆசை. நான் காலேஜ் 1 இயர் போனேன். அதுக்குள்ளேயே எங்க அம்மா அப்படி சிக்காயிட்டாங்க. எங்க சித்தப்பா என்ன செஞ்சாரு, டைப்ரைட்டிங்ல என்ன போய் சேர்த்துட்டாரு. டைப்பிங் ஜூனியர் சீனியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் பாஸ் பண்ணேன். ஆனாலும் எனக்கு நர்ஸ் வேலை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எதற்காக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகத்தான் உலகத்துல சாமி ஏற்றுக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். நானும் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா நம்ம நர்ஸ் வேலைக்கு போகலாம், நல்லா நமக்கு திருமணம் ஆகும், நல்ல குழந்தைங்களை பெற்றெடுப்போம், நல்லா நகை போடுவோம், நல்லா முன்னாடி தொங்க விட்டு தலை நிறைய பூ வச்சுக்கின்னு நல்லா ஸ்டைலா வரலாம். இதுக்கு தான் சாமி, இதுதான் உலகத்துல சந்தோஷம் தான் எனக்கு தெரியும். ஆனா மறு சந்தோஷம் இருக்கிறது எனக்கு தெரியவே தார். இதுக்காக தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை வேணும். அப்படித்தான் நான் ஆண்டவரத்துல நான் கேட்டுக்கொண்டு சத்தியத்தை நான் கேட்டு ஆண்டவரத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்பொழுது நர்ஸ் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்றாங்கன்னு சொல்லி நான் நர்ஸ் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ணிட்டு நாங்கள் டைரக்ட் ஆஃபீஸில் போயிட்டு காசெல்லாம் கட்டிட்டு ஆர்டர் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்களுக்கு எங்கள் பணத்தையும் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தது வாபஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் மனம் உடைஞ்சு போயிட்டேன். நான் மனம் உடைஞ்சி நான் ஆண்டவரத்துல வந்து உபவாசம் எடுத்து நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். நான் ஏசப்பா என்னை ஏன்பா அழைச்சிங்க, ஏன்பா என்னை தூக்கி எடுத்தீங்க, ஏன்பா என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, நோக்கம் என்ன ஆண்டவரே, எனக்கு வேலை வேணும் ஆண்டவரே, நான் வேலை செய்யணும் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரத்துல திருமணத்தை நான் அதிகமா கேட்க மாட்டேன். நான் வேலையை தான் நான் அதிகமா நான் ஆண்டவரத்துல நான் கேட்டு அழுது நான் உபாசத்து ராவில படுத்து கொண்டிருக்கும் போது 13வது நாள் உபவாச நாடிலே ஆண்டு எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அது என்ன சொப்பனம்னு பார்க்கும்போது, பிலதெல்பியால அப்பெல்லாம் ரைமண்ட் டக்கர்ன்னு சொல்லிட்டு ஃபாரின் இருந்து ஊழியக்கார் வருவாங்க, பீட்டர் எங்கிரின்னு சொல்லிட்டு ஊழியக்கார் வருவாங்க. அவங்க வந்தா அதிகமான ஜனம் வருவாங்கன்னு பெரிய பப்ளிக் மீட்டிங் பந்தல் போட்டு வைப்பாங்க. அப்படி ஒரு மீட்டிங் நடக்குது சொப்பனத்துல. அப்ப நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு பிலதெல்பியால 1 hour பைபிள் காலேஜ், மற்றது டெய்லரிங் ட்ரைனிங்னு சொல்லிட்டு 2 வருஷம் அது நாங்க போயிட்டு சேர்ந்தோம். நாங்க எங்க ஒரு 4 பேர் நாங்க போய் சேர்ந்தோம். அப்படி சேர்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ அந்த பைபிள் காலேஜில் சில நல்ல பாடங்களை நாங்கள் அப்படி சப்ஜெக்டா ரூத்தின் சரித்திரம் எப்படி, எஸ்தரின் சரித்திரம் எப்படி, அப்படி நல்லா 1 hourனா கூட எல்லாமே நான் பாஸ்டர் அம்மா, நிக்கல்சன் ஐயா, ஜாயக்கா, லாரினா நல்லா எங்களுக்கு சப்ஜெக்டை கற்றுக்கொண்டு நாங்கள் நல்லா சத்தியத்தில் நாங்கள் எங்களை வளர்த்தாங்க. அப்படி நாங்கள் வளர்ந்து கொண்டு வந்ததான வேலையில தான் அந்த பைபிள் அப்போ நான் அந்த நர்சிங்க்கு அப்ளை பண்ணேன். நர்சிங்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்போ ஆண்டவரத்துல நான் ஜெபிக்கும் போது அப்போ அந்த மாதிரி அந்த பப்ளிக் மீட்டிங் நடக்கும்போது அந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் பைபிள் காலேஜில் 9 லேடிஸ் தான் நாங்கள் படித்தோம். அந்த 9 பேருக்கு வேற பந்தல் போட்டிருக்கிறாங்க. வேற பந்தல் போட்டிருந்தா அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டுட்டு அங்கே ஒரு டேபிள் போட்டு ஒரு மைக் வச்சுருக்குறாங்க. நான் வந்து ஒயிட் சாரி ஃபுல் ஹேண்ட் சட்டை நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறேன். போயிட்டு நாங்கள் 9 பேரும் எங்களுக்கு சேர் போட்டு உக்காருக்கும் போது அப்போ லார்வின் அண்ணா வந்து சொல்றாரு, உங்களிலே யாராகிலும் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு வாஞ்சி தாக இருந்தா நீங்க மேடைக்கு வந்து பிரசங்கம் பண்ணலாம்னா யாருமே எழுந்து போக மாட்டேன்றாங்க. அப்ப கூட்டு பார்த்துனே இருக்கிறாரு, யாரும் போலேன்னு சொல்லி. அப்ப நான் எழுந்து போறேன். நான் வேதத்தை எடுத்து அந்த மேடையில போயிட்டு மைக்கு பிடிச்சி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கனிகளை குறித்து அந்த டேபிளை குத்தி அந்த மைக்கில் நான் அப்படியாக நான் பிரசங்கித்த அப்படி ஒரு சொப்பனத்தை நான் கண்டு பொழுது விழுந்த உடனே அந்த அக்கா எடுத்துட்டு சில ஆவிக்குரிய தாயார் தவமணியம்மா, சீத்தம்மா, ரபேக்கம்மா, அன்னமரி அம்மாலாம் இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்களோடு தான் நான் இருப்பேன். அவங்களிடத்துல நான் போயிட்டு இந்த சொப்பனத்தை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அம்மா உலக பிரகாரமா வாழ்வதற்கு ஆண்டு உன்னை தெரிஞ்சுக்கலம்மா, அவருக்கென்று உன்னை தெரிஞ்சுக்கிறாரு, நீ ஊழியந்தான் செய்யணுமா அந்த சொப்பனத்துலன்னு. சரி
நான் ஊழியத்துக்கே ஆண்டருக்கு என்று நான் அந்த நாளிலே நான் என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அதுக்குள்ளே தான் பம்மல் நகர் சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டுடைய அம்மாவோடு நான் அதிகமான ஊழியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், அக்காவோடு ஊழியம் செய்திருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வட்டாரத்திலே நான் செய்து என்னை கொண்ட ஆண்டவர் எத்தனை குடும்பங்களை ரட்சித்து ஆலயத்துக்கு நான் கொண்டு போறேன். 4 வருடம் கழித்து எங்க அக்கா மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, திருமணமாக்கி அவங்களுக்கு 5 பிள்ளைகள். அந்த சைதாப்பேட்டை கிண்டி இருக்கு, சிவகுமார் மஞ்சுளா வீட்டுக்கிட்ட, அது பெரிய அங்க இருக்கிறாங்க எங்க அக்கா. எங்க தம்பி அங்க போனதுனால எனக்கும் ஆசையா இருந்தது, மெட்ராஸையே நம்ம பார்த்தது இல்லையே. எங்க அண்ணா கிட்ட போயிட்டு கேட்டேன். அந்த 4 வருடத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை சரியா செப்பனிட்டார். எதை விடணுமோ அதெல்லாம் விட வச்சார். நகையெல்லாம் கட்ட வச்சார், முக்குத்தெல்லாம் கட்ட சொன்னார், கட்டி போட்டுருவேன் நான். அப்ப நான் சிம்பிளா நான் ஆயிட்டேன் நான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனப்பூர்வமா இருக்கும். அப்ப எங்க அண்ணா சொல்லிச்சு, இங்க மானம் வாங்குறது பார்த்தாதே நீ நகைவெல்லாம் இல்லாத அங்க போறியா? அப்படி இல்லைன்னா நான் போட்டுன்னு போறேன்னு சொன்னேன். எங்க அண்ணா பசிட்டு வச்சு நான் அப்படியே எங்க தம்பியோடு போயிட்டேன். அப்ப நான் பஸ்ல போகும்போது ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆவியானவர் நிரப்பினார், உன்னை கொண்டு பெரிய காரியம் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் எங்க அக்கா வீட்டுக்கு நாங்க போனோம். என்னைக்கு போனோம்? புதன்கிழமை. வியாழக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை காலையில எங்க அக்கா பிள்ளைங்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஊதபத்தி எடுத்துன்னு, முட்டை எடுத்துன்னு, மாலை எடுத்துன்னு, குங்கும மஞ்சா இட்டுட்டு எல்லாம் அந்த பாம்பு புத்து அங்க இருக்குதுங்க, அந்த சிவகுமார் மஞ்சுளா அது வீடு, பெரிய வீடளவு பாம்பு புத்து எல்லாம் அங்க போறாங்க. நான் சேர் கொண்டு வந்து வெளியே போட்டுக்குன்னு நான் பயந்துட்டேன். நான், ஐயோ ஏசப்பா, என்னப்பா இங்க கொண்டு வந்துட்டீங்களே, இது உண்மையில சபிக்கப்பட்ட ஒரு சர்பம், தலை நசுக்கப்பட்டது, இது போய் சாமின்னு கும்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மன கசஞ்சு, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கப்படியால அந்த காலத்திலே உன்னதான மோகன் பாஸ்டர் சர்ச், அப்ப சின்ன சர்ச்சு தான். அந்த சர்ச்சில் வந்து ஆல்நைட் பிரேயர் இருந்துச்சு. அப்ப ஜீவானந்தன்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தாரு, அவர் ஆல்நைட் பிரேயர் வைப்பாரு. அப்போ நான் ஆண்டுகிட்ட நான் உபவாசம் எடுத்தேன், எங்க அக்கா அவங்களுக்காக உபவாசம் எடுத்து நான் ஆண்டுகிட்ட எனக்கு சத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்லவோ அதை விவரிச்சு சொல்லவெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நான் உபவாசம் எடுத்து ஆண்டுகிட்ட நான் அந்த ஆல்நைட் பிரேயர்ல போய் நான் அழுதேன். ஏசப்பா, எங்க அக்காங்களே ரட்சியம் ஆண்டவரே, பாம்பு சாமின்னு கும்பிடுறாங்களே ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே சாமி ஆயிடும்? நீங்க காலால நசுக்கப்பட்டது சர்பம், நசுக்கப்பட்டது ஆண்டவரே சாபம், அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளவா எனக்கு தெரியல. நீங்க என்னோட பேசுன ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு. 2வது செஷன் முடியும் போது ஆண்டவரத்துல நான் பேசினேன், எனக்கு ஒரு வசனம் கொடுங்கப்பா ஆண்டவரே ஏசப்பா, அந்த வசனத்தை கொண்டு நான் எங்க அக்காவோட எங்க மாமாவோட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரத்துல கேட்கும் போது, நான் பைபிள் அப்படி குறிச்சு பார்த்தா ஏசாயா 44 அதிகாரத்தை நீங்க இது கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, குடும்பங்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, அந்த ஏசாயா 44 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அது எப்படியாக ஒரு மரத்தை வெட்டி ஒரு தச்சை என்ன செய்யறான், அதெல்லாம் அந்த வசனத்துல அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனமும் என்னோட அப்படியே பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா எனக்கு ஆனது. அப்ப எங்க மாமா நைட் ஷிஃப்ட்டுக்கு கொண்டு போய் அங்க விட்டுட்டு போயிட்டாரு. 5 o'clock முடிஞ்சிருச்சு, அவர் 6 o'clock தான் வருவார் வீட்டுக்கு. அப்போ நான் அங்க ஒரு டீச்சர் வந்தாங்க எங்க அக்கா வீட்டுக்கு, அவங்களோட நான் வீட்டுக்கு போயிட்டு நான் படுத்து தூங்கி இருக்கும்போது உடனே எங்க மாமா மிலிட்ரிக்காரு, நல்லா குடி, நல்லா சிகரெட்டு, நல்லா பீடி, உலக பிரகாரமான எந்த நேரமும் குடிச்சு கொண்டிருப்பாங்கோ. காளியும் அவங்க தான் குலதெய்வம், பாம்பு தான் சாமின்னு கும்பிட்டு இருந்தாங்கோ. வெள்ளிக்கிழமை எங்க அக்கா சாமி கும்பிட்டா அந்த பாம்பு வீட்டுக்கு வருமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நான் படுத்துருக்கும் போது நான் அதிகமா ஒரு 4-5 நாள் நான் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அந்த ஆல்நைட் பிரேயர்ல அதுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் அங்க போயிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாலை வேலையை ஆச்சா ஒரு தகரப்பெட்டி எடுத்துன்னு ஏசப்பா பாட்டு பாடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், டாம்பரின் அடிச்சு பாட்டு பாடுவேன். நான் இதையெல்லாம் எங்க மாமா பார்த்தாரு. என்னடா இவோ, எங்க மாமா மிலிட்ரியில இருந்து வந்தா எங்க அக்கா வீடு நாத்தா கல்யாணம் பொண்ணு மாதிரி இருப்பேன், நல்லா மஞ்சா பூசிக்கின்னு, நல்லா பொட்டு வச்சுக்கின்னு, நல்லா பூ வச்சுக்கின்னு, எங்க மாமாவோட டவுனுக்கு போறது வருது நான் தான் அப்படியா இருப்பேன். நான் எங்க அக்கா நகையெல்லாம் போட்டுக்கின்னு எங்க மாமாவோட போறது வருது அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்க மாமா ஒரு நாள் யோசித்தாராம், என்ன இவோ ஒரு சினிமா விட மாட்டா, பூவை விட மாட்டா, புட்டு விட மாட்டா, மஞ்சா விட மாட்டா, கிருதா விட மாட்டா, வளையல் விட மாட்டா, இவ எல்லாத்தையுமே வெறுத்து
இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா அப்ப அதுதான் தெய்வம்னு ஒரு நாள் நினைச்சாரா எங்க மாமா. நினைச்சு இப்படி பாடுறா, இப்படி ஜெபிக்கிறா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாளே, இந்த வாலிபத்துல கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி, கவலை இல்லாம இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சாராம். அப்ப நான் வீட்டுல வந்து படுத்துன்னு இந்த ஆன்லைன் ப்ரேயர் முடி எங்க மாமா 6 மணிக்கு வந்து என்னை கூப்பிட்டு மிஸ்ஸின்னு கூப்பிடுவாரு. மிஸ்ஸி வந்துட்டியா, நீ எப்படிமா வந்தேன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்தாங்க மாமா, நான் அவங்களோட வந்துட்டேன். அப்புறம் சர்ச்சில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உடனே ஆண்டவர் என்னோட பேசினார். நான் கொடுத்த வசனத்தை எடுத்து பேசு அப்படின்னு நான் எடுத்து எங்க மாமா கிட்ட நான் பேசி அந்த சர்வத்தை குறித்து விவரிச்சு நான் சொல்ல ஆண்டவர் எனக்கு வாயில வார்த்தைகளை போட்டார். அப்போ உடனே எங்க மாமா என்ன சொன்னாரு, ஏமா எங்க ஃப்ரெண்டு ஒரு சாமி பாம்பை கும்பிட்டுன்னு இருந்தான், அது அவன் வணங்காத போட்ட உடனே அவனை கடிச்சிடுச்சுமா, அவன் இறந்து போயிட்டானே. அந்த ஆள் உன் ஃப்ரெண்டு வந்து அதுக்கு அடிமைமாமா, அது வந்து அவனை வணங்காத போயிட்டதுனால கடிச்சு அவன் இறந்துட்டான். ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ரத்தத்தின் கோட்டையில மூடிப்பாரு. அப்போ 91 சங்கீதத்துல சொல்லுது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லுது. உன்னை உன்னத கோட்டைக்குள்ள மூடி மறைக்கிற சில அநேக வார்த்தைகளை ஆண்டு என் நாவில போட்டாரு. ஆண்டவர் இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு சொல்லும் போது என் கையை ரெண்டும் கெட்டி அங்க பிடிச்சாரு எங்க மாமா. போதுமா நீ பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆமாம்மா இதெல்லாம் கரெக்டு தான். அப்போ அந்த பாம்பு வந்து என்ன ஒண்ணுமே பண்ணாது மாமா. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஒரு சாமி கும்பிடலன்னு வந்து ஒரு சாமி உயிரை எடுக்குமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரையே கொடுத்தார் உன்னையை என்னையும் மீட்க. அவர் வந்து உயிரை நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், அவர் உயிரை எடுக்க மாட்டாரு. ஏசப்பதான் மெய்யான தெய்வம், அவரை போல தெய்வம் இல்லை என்று சொல்லி நான் பாடலெல்லாம் பாடி நான் சொல்லும் போது எங்க மாமா வடபழனிக்கு ஒரு கயிறு கட்டிட்டு இருந்தாரு, ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டுட்டு இருந்தாரு. எங்க அக்காவை கூப்பிட்டு மா கத்தி எடுத்துன்னு வானோன்னா நான் அப்படியே பயந்துட்டேன். ஏன் மாமா கத்தி எடுத்துன்னு சொல்றாரு அப்படின்னு. நீங்க ஆமாம்மா நீ எடுத்துன்னு வாமா அப்படின்னாரு. எடுத்துன்னு வந்தோடனே இந்த கயிறு அறுனாரு. அறுத்துடுச்சு எங்க அக்கா. கழுத்துல இருக்கிற கயிறு அறுத்து பக்கத்திலே காடு இருக்கும், அந்த காட்டுக்குள்ள போயிட்டு விசிறடி 3 எண்ணெய் கூட்டினாரு. 3 எண்ணெய் கூட்டினாங்க. எங்க மாமா அந்த 3 எண்ணெயை கூட்டி எங்க மாமா முழுகிட்டு இந்த வெள்ளிக்கிழமை விக்கிரக தாராதிச்சாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை எங்க மாமா ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு அடுத்த சண்டே என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எங்க மாமா முதல் வர ஆரம்பிச்சாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்போ அப்படியா ஏற்றுக்கொண்டு நான் அதிகமான சத்தியத்தை அவர்களுக்கு ஒரு மாதம் 3 நாள் நான் அங்க தங்க வச்சாரு. ஏசப்பா தான் தங்க வச்சாரு. அவங்களெல்லாம் பிள்ளைகள்லாம் சிறு பிள்ளைகள். எங்க அக்கா எங்க மாமா எங்க மாமாவுடைய அண்ணா இருந்தார், அவர் திருமணமாகாத தாலுக்கா ஆபீஸ்ல வேலை செஞ்சுன்னு அவர் முருகன் ஆர்சியா அப்படி இருந்தார். அப்போ சரி எங்க மாமா ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு நாள் நானும் என் சகோதரியும் எங்க பெரம்பூருக்கு வந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு நாங்க போகும்போது பெரிய ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டுலயே நாங்க போய்கொண்டிருக்கும் போது என்னை அறியாம அந்த கிரவுண்டுல நான் ஒரு பாடலை பாடினேன். சீர்காழி இயேசு பிரகாசம் பாடின பாடல் அது. என்னை அறியாம நான் பாடின அந்த பாட்டை. என்ன பாடல்னு சொன்னா, தேவாலய திரை 2ஆய் கிழிந்ததென்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரில் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ உன் நெஞ்சம் என்று சொல்லி ஆண்டவராக அடியடியா நான் அந்த பாடலை பாடும்போது எங்க அக்கா அந்த பாடல் தொடப்பட்டு, அம்மா அந்த பாட்டை இன்னொரு முறை பாடுன்னு சொல்லிச்சு. ஏன் அக்கானா ரொம்ப நல்லா இருக்குதுமா அந்த பாட்டுன்னு நான் உடனே அந்த பாடல் முழுமையாக பாடி அந்த விளக்கத்தெல்லாம் சொன்னேன். நம்ம செய்த செய்த பாவத்திற்காக ஏசப்பாவுடைய கையில ஆணியக்கா, நம்ம சிந்தை செய்த பாவத்துக்காக அவருடைய சில முன்முடி, நம்ம இருதய யோசித்த அவருடைய இருதயத்துல ஈட்டி, சினிமா டிராமா பாவத்துக்கு போனதுக்காக அவருடைய கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு நமக்காக 5 காயங்களை ஏற்று, நம்ம சரீரமெல்லாம் செய்த பாவத்துக்காக அவர் சரீரமெல்லாம் பிடிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி உன்னை மீட்க என்ன மீட்க கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு எங்க அக்காவையும் ஆண்டவர் தொட்டார். தொட்டு அவர்களை எல்லாம் ஆண்டவர் தொட்டு அவங்களெல்லாம் மனமாறி
எங்க அக்காவுடைய எங்க மாமாவுடைய அண்ணாவும் ஆண்டவரை சொந்தமா ஏற்றுக்கொண்டு ஆலயத்துல கொண்டு போய் ஞானஸ்தானம் பெற்று அவங்க சரியாகிற வரையிலும் அவங்களோடு 1 மாதம் 3 நாள் நான் இருந்து அப்புறம் 1 மாதம் கழித்து எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே அவங்க முழு குடும்பமா எவ்வளோ எகென்ஸ்ட் எங்க அக்காவுக்கு மந்திரம் சூனியம் பில்லியெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எங்க மாமாவை பரிசுத்தமா வாழத்துக்கே அவங்க குடும்பம் விடாம போயிடுச்சு. ஆனாலும் எங்க மாமா மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிச்சார். அவரையும் ஒரு வியாதி தொட்டது. கடைசி நேரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவரிக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சில நாள் வாழ்ந்து எங்க மாமா மரித்து போனார்கள். எங்க அக்கா பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வாழறாங்க. எங்க அக்காவுடைய மக அதுவும் ஒரு ஊழியக்காரர் கட்டிக்கணும் ஊழியம் செய்து எங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் நான் சிறு பிராயத்திலிருந்து எங்க அண்ணாவுடைய பிள்ளைகள்லாம் என் பேச்சு தான் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்லும் போது அவங்க எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லாம் சொந்த ரட்சகரா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எந்த ஆலயத்துக்கு போகிறதும் எல்லாம் என்னை இழுக்க பார்த்தாங்க. அந்த விக்கிரகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் என் பக்கம் இழுத்து அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொருவரும் குடும்பமா ஆண்டவரை தேடி ஆண்டுக்குள்ள வாழுறாங்க. வட்டாரங்களில அநேக குடும்பங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அவங்களையுமா சத்தியத்துக்குள்ள நடத்த நான் திருமணமே பண்ணிக்காம ஆண்டுடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு எனக்கு 66 வயது ஆகிறது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 1983 வருஷம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் என் ஆண்டுக்காக என்னை அர்ப்பணித்து நான் வாழ்ந்து ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் போது அநேக பாடுகள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக பாடுகள், ஒவ்வொரு அண்ணா தம்பி பிள்ளைகளையும் என் கரத்திலே ஆண்டு கொடுத்து அவர்களை வளர்க்க, படிக்க வைக்க, புத்தி சொல்ல, எல்லாவற்றையும் நல்ல காரியங்கள் நடக்க வளர்க்க எல்லாற்றையும் ஆண்டு ஒரு கர்த்தருக்குள்ள கரெக்டா வளர்க்க ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்தார். அப்படியாக நான் வளர்த்தேன், ஆளாக்கினேன், படித்தார்கள், பட்டதாரி ஆனாங்க. இன்னைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நிக்கல்சன் ஐயா பேசுவாரு, மனிதர்கள் அன்பெல்லாம் மாறிடும் சொல்வாரு. அப்ப சொல்லும் போது தாய் அன்பு மாறிடும், தகப்பன் அன்பு மாறிடும், உற்றார் அன்பு மாறிடும், உறவினருடைய அன்பு மாறிடும் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு தூரமா இருக்கும். ஏன்னா என்னை அப்படி நேசிப்பாங்களே எல்லாமே, அதனால அது எப்படி மாறிடும். ஆனா அவைகளை எல்லாம் நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரா, எல்லாருடைய அன்பு மாயை, மனதுக்கு சஞ்சலம். ஆனாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் நேற்றும் நான் இன்றும் நான் என்றும் மாறாதவர் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாதிரி தான். அவர் மாறாத தேவன், அவர் மறவாத தேவன். நம்ம எல்லாராலும் மறக்கப்பட்டு போகலாம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்று வாழ்ந்து அவரை தேடி அவருக்காக நம்ம வாழும்போது அவர் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார். என் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நான் நினைச்சு ஒவ்வொரு குடும்பத்திலேயே நான் அனுபவித்த பாடுகள் எல்லாம் நான் சொன்னா, அந்த லூக்கா யோவான்ல 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த புக்கெல்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் அந்த லாஸ்ட் வசனத்தை, ஆண்டுக்காக ஒவ்வொரு இடத்திலையும் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானம் அதிகமாக இருந்தாலும், மனிதரெல்லாம் என்னை கைவிட்டாலும், என் தாயார் நன்றாக 15 வருடம் வாழ்ந்து ஆண்டுக்காக வாழ்ந்து வைராக்கியமா வாழ்ந்து அவங்க கர்த்தருக்குள்ள மரணத்தை சந்தித்தார்கள். எங்க சித்தி ஆர்சியில இருந்தாங்க. எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் எங்க சித்தப்பா கடினமா அனுப்பவே மாட்டார். அப்போ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி சத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேன். நான் பரலோக ராஜ்யம் போக மாட்டீங்கோ, நரகதான் உங்களுக்குன்னு சொல்லி அப்போ ஒரு ஞானஸ்தான ஆராதனை போது எங்க சித்திக்கு நாங்க சொல்லும் போது அவங்களுமா சரிம்மா
நான் நாளைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், அவங்களையும் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வட்டாரத்திலும் குடும்பங்களிலும் ஜனங்களின் மத்தியில எல்லாரிடத்திலையும் எங்க தாயும் எங்களை வளர்த்த சிறிய தாயாரும் சாட்சியா தேவனுக்கு பயந்து ஆண்டுக்காக வாழ்ந்து மரணத்தை அவங்க சந்தித்து பரலோக ராஜ்யத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பட்ட பாடுகள் கண்ணீர்கள் எல்லாம் ஏராளம். அவைகள் எல்லாம் அதெல்லாம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்றாரு ஆண்டவரே. ஆனாலும் பெரிய பாடுகளை எல்லாம், பெரிய நிந்தைகள் எல்லாம், பெரிய அவமானத்தை எல்லாம் நான் சகித்து கொண்டு வந்தேன். நான் நன்றா இருக்கும்போது குடும்பத்திலே எல்லாமே சொல்வாங்க. எங்க அண்ணாவா இருக்கட்டும், என் தம்பியா இருக்கட்டும், என் அண்ணன் பிள்ளைகளா இருக்கட்டும், என் தம்பி பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்க அத்தை தான் எனக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்ப்பேன், கத்தருக்குள்ள வளர்ந்து இருக்கிறாங்க, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனாலும் நான் இருப்பதே அவர்களுக்கு யாருக்குமே நினைவில்லை. அதான் மனுஷன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றார். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்திருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் சொல்றார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கு கொடுத்து அப்போஸ்தலர் உபதேசத்துல நான் வளர்ந்தவன். அந்த அப்போஸ்தலர் உபதேசத்துல தான் நான் வளர்ந்து இந்த நாள் வரையும் நான் ஊழியத்தை செய்து நான் வாழ்ந்து கொண்டு, நான் தனிமையாக ஊழியம் செய்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் யார் கைவிடாமல் போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், மலகரத்தை பிடித்து உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி அந்த 20 வயதிலே கரம் பிடித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 66 வயது வரையிலும் என்னை கைவிடாதபடி என்னை கரம் பிடித்து எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை தனிவு இருப்பைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை பில்லி சூனிய கட்டு மந்திரங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க என்னை தூக்கி எடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் வரையில என்னோடு இருந்து என்னை கரம் பிடித்து என்னை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு குரூப் ஜீசஸ் கார்னர் ஸ்டோன் 6 வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தலைமை ஜெனிஃபரு. நாங்கள் ஆண்டருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், மிஷினரி ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் மிஷினரி தாங்குறோம், நாங்கள் லிப்ரசி ஹோமை தாங்குறோம், வில்லேஜுங்களுக்கு தாங்குறோம், திக்கற்றவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம், நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் குழுவாக நாங்கள் ஊழியம் செய்து சபையில் அடங்கி நான் சபையின் மூலியமா கூட நான் ஊழியம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதரவாக பாஸ்டர் ஐயா, மில்கி பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர் அம்மாவும் தம்பிகளும் கூட எனக்கு ஒத்தாசை உதவியாக இருந்து என்னை அரவணைக்கிறாங்க, என்னை ஆதரிக்கிறாங்க, எனக்கு கனம் பண்ணி எனக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனுமாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, யாவே இயேசுவா சுவிசேஷ சபையிலே என்னை ஒரு ஊழியக்காரியாய் வைத்து பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டரும் ரஞ்சினி பாஸ்டர்மா குடும்பங்களும் எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு ஊழியத்தை கொடுத்து இந்த சபையிலே இன்றைக்கு யாவே இயேசுவா சுவிசேஷ சபையிலே இன்றைக்கு இந்த சாட்சியை எனக்கு ஜீவிய சாட்சியை சொல்ல எனக்கு தருணத்தை கொடுத்தார். நான் அதிக நாளா நான் செபிப்பேன், நான் சாட்சி ஜீவிய சாட்சி சொல்லணும்னு சொல்லி இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி அருமையான பாஸ்டர் மைக்கேல் ஐயாவும் அஷ்டம்மாவும் சபையும் சேர்ந்து எனக்கு இந்த தருணத்தை கொடுத்து என்னுடைய ஜீவிய சாட்சியை சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இந்த சாட்சியை கேட்கிற அருமையான தாயே தகப்பனே, அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான வாலிப பெண்ணே வாலிப பிள்ளையே, அக்கா தங்கையே, சிறு பிள்ளைகளே, குடும்பங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவரை போல தெய்வம் இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை. நானே கர்த்தர், என்னை தவிர தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர் ஒருவர் தான் தெய்வம். அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நம்பிட்டோம்னா அவர் நமக்கு துணையாம்.
அவர் நமக்கு கேடகமா, நம்மளை கைவிட மாட்டாரா, நம்மளை நினைப்பாரா, நம்மளை ஆசீர்வதிப்பாரா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பெற்றோரை ஆசீர்வதிப்பார். இது யாரால் ஆசீர்வதிக்கப்படும் என்னன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர்தான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் சத்தியம், அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஜீவன். நம்ம இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்று சத்தியத்திற்கும் கட்டளைக்கும் கற்பனைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து தேவனுடைய வழியிலே நாம் நடந்தோம் என்று சொன்னா, இந்த உலகத்திலே நமக்கு துணையாயிருந்து கேடகமாயிருந்து நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதித்து நம் மரணத்தை சந்திப்போமானால் நமக்கு மர்மை ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒன்று கட்டாயம் உண்டு. அதற்காகத்தான் இந்த பாடு. ராஜ்யத்துக்கு போகணும். நம்ம ஒரு ஜீவன் போகிறதுனா, ஒரு உயிர் சீரியஸா இருக்கிறாங்க சொன்னா, செத்து போயிட்டாங்களா, உயிர் போயிடுச்சான்னு கேக்குறாங்க. செத்து எங்க போவாங்க? உயிர், அந்த உயிர் எங்க போகும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தா ஆண்டு கிட்ட போகும். பிசாசின் வழியில இருந்தா பிசாசு கிட்ட போகும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும்னு சொன்னா, நானே வழிய சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்ற வழியிலே, அவருடைய சத்தியத்திலே வழியிலே நம்ம நடக்கும்போது ஆண்டவரிடத்துல போகுவோம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்றா பிசாசுக்கு இடம் கொடுத்து நரகத்திலே நமக்கு தள்ளப்படுவோம். நரகம் வேண்டுமா பரலோக ராஜ்யமா வேண்டுமா என்று தீர்மானித்து நரகத்துக்கு போகுவதை விட்டுட்டு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்ற அந்த வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டு, ஆண்டுடைய வருகை அதிக சமீபமாய் காணப்படுகிறது, ஆண்டவருடைய காலம் சமீபமா இருக்கிறது என்று சொல்றார். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்க சொல்றார். அந்த வஞ்சனைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டுடைய வருகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே வழியிலே நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா பரலோக ராஜ்யத்திற்கு போலாம். பூலோகத்துல இருக்கும் போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சுகத்தையும் ஆண்டு உங்களுக்கு கொடுத்து தெய்வீக சந்தோஷத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி காத்து ஆசீர்வதித்து உங்களை பராமரித்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சியை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரு கரங்களை குப்பி நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவரு நம்மிடத்துல பொண்ணோ பொருளோ பணமோ நகையோ எதையுமே கேட்குதுங்களேன். நீதிமொழிகள் 23:23 சொல்லப்பட்டுகிறது, உன் இருதயத்தை தா என்று கேட்கிறார். அந்த இருதயத்தை நம்ம திறந்து கொடுத்துட்டா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தா நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தின் கதவை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்று வாழும்போது ஆண்டவருடைய வருகை நாளில் நீங்க எடுக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் உங்களை சேர்த்து கொண்டு யுக யுகமாக 1000 வருஷம் அரசாட்சியிலே வாழ ஆண்டவர் உங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளையே, என் வாலிப நாட்களெல்லாம் நான் நடந்து வந்ததெல்லாம் சொன்னா அது நேரமே எனக்கு போதாது. ஆகையினால நான் சுருக்கமா குறுகி இந்த சாட்சியை சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை செய்த தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், அவரை தவிர தெய்வம் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை. இந்த உலகத்துல பார்க்கும்போது எல்லோருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது. நான் ஆராதிக்கிறேன், நான் சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் சரித்திரம் படைத்தவர். ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அவர் வந்த பிறகு தான் கேலண்டர் சரித்திரம் உருவானது, கவர்மெண்ட் அங்கீகரிப்பு அது. ஆகையினால கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தெய்வம், கேட்கும் போது தருகிற தெய்வம், தட்டும் போது திறக்கிற தெய்வமா இருக்கிற தேவனுக்கு
உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டுக்குள்ளே வாழும்படியா இந்த சாட்சியை முடித்து ஒரு பாடலை பாடி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போகச் செய்தி, அன்பின் அலைகளுக்குள் என்னை அமிழ்ந்து போகச் செய்தி, எத்தனம் எந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே சோத்திரம், எத்தனம் எந்தனை நித்தமும் நினைத்த நித்தியரே சோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னே செய்யா, திரளான பாவங்கள் மன்னித்தீரே, திக்கற்ற என்னையும் நினைத்தீரே, திரளான பாவங்கள் மன்னித்தீரே, திக்கற்ற என்னையும் நினைத்தீரே, தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே, தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே, அன்பை பொழிந்தென்னை அணைத்தீரே, உந்தன் அன்பை பொழிந்தென்னை அணைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னே செய்யா, காயங்கள் எற்றீரே கொல்கதாவில், கண்ணீரை சிந்தி நீர் கெத்செமனில், காயங்கள் எற்றீரே கொல்கதாவில், கண்ணீரை சிந்தி நீர் கெத்செமனில், பாத்திரம் நீங்கிட பரிகரித்தீர், பாத்திரம் நீங்கிட பரிகரித்தீர், பாவியை நினைத்து ஒப்பு கொடுத்தி, இந்த பாவியை நினைத்து ஒப்பு கொடுத்தி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னே செய்யா, என்னத்தை கண்டீரோ என்னிடத்தில், எனக்காக பாடுகள் என் சகித்தி, என்னத்தை கண்டீரோ என்னிடத்தில், எனக்காக பாடுகள் என் சகித்தி, என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்னை படைக்கிறேனும் பாதத்தில், என்னை படைக்கின்றேனும் பாதத்தில். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னே செய்யா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டர் ஐயா, மைக்கேல் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மாக்கும், சபையை சார்ந்த சிறியோர் பெரியோர் குடும்பத்திற்கும், இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் முதலாவது நன்றி செலுத்தி, பாஸ்டர் ஐயாக்கு இந்த தருணத்தை கொடுத்து இவ்வளவு பொறுப்பா என்னை அமர செய்து இந்த பெரிய காரியங்களை செய்த தேவனுக்கும் பாஸ்டர் ஐயாக்கும் அதிகமாக நான் நன்றி உள்ளவளாய் இருந்து, ஆண்டவர் வருகை மட்டும் நன்றி உள்ளவளாய் வாழ, ஆண்டிற்காக வாழ, உழைக்க பிழைக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, பரிசுத்தமாய் வாழ, பரலோக ராஜ்யம் போக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று என்னை நான் ஒப்பு கொடுத்து இந்த சாட்சியையும் இந்த பாடலையும் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.